Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles. ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி லாபத்தை கொடுப்பார். பிள்ளையாருடைய அனுகிரகத்தோட எந்த காரியத்தை எடுத்தாலும் விக்னங்கள்லாம் அவங்களுக்கு போயிடும். சரியான சிந்தனையும் தெளிவான முடிவும் எடுத்தா ரிஷபராசி அடிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. லக்கி ராசி அப்படின்னு சொல்ல போனா இந்த 2026 கண்டிப்பா ரிஷபராசி தான். மிகச்சிறந்த பயணங்கள், மிகச்சிறந்த வெற்றிகள், வாழ்க்கையில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ரிஷபராசிக்கு 2026 எப்படி இருக்குது? சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ரிஷபத்துக்கு பொதுவாகவே இப்போ ரொம்ப நல்லா இருக்கு டைம். அந்த அப்கமிங் பீரியடும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது ரிஷபத்துக்கு இப்போ 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி, அதே மாதிரி 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு, மிச்ச பெரிய பிளானட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது. இந்த கேது 4, பாவின்னு சொல்லக்கூடிய ராகு 10. இதுல 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ராகு இருக்கக்கூடியது ஓரளவுக்கு நம்ம கன்சிடபிளா அதை சரியான தான் எடுக்கணும். ரிஷபத்துக்கு ராகு யோகங்களை செய்யக்கூடியவர் தான். ஏன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல ராகு யோகரா இருந்து செய்யக்கூடியவர். இந்த ராசிகளுக்கு நல்லது செய்யக்கூடியவர். இப்போ பொதுவில் எடுத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அப்படிங்கிறதுனால 11ஆம் இடத்துக்கு சனி வந்தா என்ன, வரலனா என்ன அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தா என்ன, வரலனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு அப்பாற்பட்டு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன நல்லது செய்யும்? ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி லாபத்தை கொடுப்பார். அதாவது பொருளாதார நிலைமை, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை பணம் தான் பிரதானம். நீ எதை வேணா பணம் வச்சு நம்ம எதை வேணா பண்ண முடியும். கல்வியில ஆரம்பிச்சு வாழ்க்கையுடைய சுகாதாரம், வீடு, வாகனம், எந்த இடத்துக்கு போனாலும் பணம் தான் நமக்கு பிரதானமா இருக்கு. அந்த பணத்தை எந்த வழியில சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி வரும்னு சொல்லக்கூடியதுதான் 11ஆம் இடம். அந்த இடத்துல சனி உட்காரக்கூடியது இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். 2, குரு ரிஷபத்துக்கு ஆக மாட்டார். அவர் அஷ்டமாதிபதி. குருக்கும் ரிஷபத்துக்கும் எப்பவுமே சரியா வராது. இது இப்படின்னு சொன்னோடனே பொதுவான பலனை இதே பர்மனன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கணும். பொதுவுல கோச்சார ரீதியா பார்க்கும்போது ரிஷபம் துலாமுக்கு குரு நல்லது செய்ய வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்ப குரு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேசஸ்தானத்துல வரும்போது அப்படிங்கிறது முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வேலை ஒரு தடவை செஞ்சா நடக்கும் அப்படின்னா அதை 3 தடவை செஞ்சாதான் நடக்கும்ங்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சுகஸ்தானத்துல கேது, 10ஆம் பாவத்துல ராகு, இவங்களுக்கு இப்படி வருது. 10ஆம் அதிபதியான சனி 11ல போய் உட்காருது. தொழில மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மாற்றங்கள். இப்போ ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிசினஸ், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான சம்பளத்துல ஒரு வேலை, இன்கிரிமெண்ட், இதுதான் எதிர்பார்த்து எல்லாரும் வேலை செய்யறாங்க. சோ அதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபத்துக்கு ஆல்ரெடி நல்லா இருக்கு. 2025 கொஞ்சம் நல்லா இருக்கு. குறிப்பிட்ட சில நபர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தின் காரணமாக கொஞ்சம் சற்று தடுமாற்றங்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஏரான்னு சொல்லணும். அதுல முக்கியமா சொல்லக்கூடியது 4ல இருக்கக்கூடிய கேதுவனால அம்மாவுடைய உடல் நலத்துல கண்டிப்பா கவனம் தேவை. அதே மாதிரி இல்லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணும்போது ரொம்ப கவனமா சைன் பண்ணணும். எந்த விதமான லிட்டிகேஷன்லயும் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு ஒரு தடவை 2 தடவை லீகல் ஒப்பீனியன் எடுத்துட்டு சைன் பண்றது நல்லது. வாகனங்கள் வாங்கும் போதும் ஒரு தடவைக்கு 2 தடவை அதை பத்தி தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போய் காமிச்சு வாங்குறது நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய இடத்துல சில தடங்கல்கள் இருக்கலாம். அதே மாதிரி உறவினர்கள், பூராதன சொத்துகள் வரக்கூடிய வில்லங்கங்கள் இருக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா ரிஷபத்துக்கு அதிகப்படியான சிந்தனைகள் இருக்கும். ரிஷபம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். தூங்கும் போதும் யோசிக்கிறது, முடிச்சுட்டு இருக்கும் போது யோசிக்கிறது, எதையோ யோசிச்சுட்டே இருக்கிறது மாறி மாறி. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடந்துருமோ அப்படிங்கிற கற்பனையினாலேயே பல விஷயங்களை பிரச்சனைகளா மாற்றக்கூடிய வல்லமை ரிஷபத்துக்கு உண்டு. இந்த இடத்துலதான் ரிஷபம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது 11ஆம் வீட்டுல சனி வந்தாலும் கூட, நல்ல லாபங்கள் வந்தாலும் கூட ஒரு ஹைப் இருக்கும். பணம் வர்றப்ப மனிதனுக்கு இடங்கால் புரியாது. ஏன்னா வெற்றியை கையாளுறதுதான் கஷ்டம். தோல்வியை எல்லாராலையும் கையாள முடியும். வெற்றி வந்தாலும் ஒன்றும் புரியாது. டக்குன்னு இந்த பணத்தை செலவழிக்கணும்னு தோணும். அங்கதான் ரிஷபம் ஜாகிரதையா இருக்கும். மகேஷ் சார், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு சார்? ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026 பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானோட சர்வவிக்ன ஹரம் தேவம், சர்வவிக்ன விவர்ஜிதம், சர்வசித்தி பிரதாதாரம், வந்தேகம் கணநாயன். பிள்ளையாருடைய அனுகிரகத்தோட எந்த காரியத்தை எடுத்தாலும் விக்னங்கள்லாம் அவங்களுக்கு போயிடும். ஆனா ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வருஷமா சரியில்லை சார், எல்லா பயிற்சியாச்சுன்னா அப்படியே தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வருஷத்துல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஜூன் மாசம் மட்டும் பணவரவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். தடங்கலான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எல்லா காரியமும் தடங்களாய் தான் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அதே
சமயத்துல வேலையாட்கள்கிட்ட ரொம்ப கவனம் பேசணும். முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. வேலையிலிருந்து தொழிலுக்கு நான் ஒரு ஆண்டர்பிரனரா மாறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு மாறலாம், தப்பு கிடையாது. பட் அதை பத்தி முழுமையாக தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் பிஃபோர் ஜூன். ஆஃப்டர் ஜூன் வந்து பாத்தீங்கன்னா பிரயாண தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே நீங்க போய் தீர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கு. திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய பிடர்கள், பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சீராகிறதுக்குண்டான தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்ல வெற்றி பெறுவாங்க. இடம் விட்டு இடம் மாறி போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். சில இடத்துல ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா நீங்க 10 பேர் இருக்கும்போது அந்த 10 பேர் இருந்தா கரெக்டா எல்லாரும் 10 பேர் சேர்ந்து கை காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதா இருக்கு. எதிர்பாராத செலவுகள்னு சொல்லுவாங்க. எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வெளிநாடு, வெளியூர், தூர பிரதேசத்துக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். தன்னுடைய வேலையில தன்னுடைய பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து ஏமாறுறதுக்குண்டான தன்மைகளும் இருக்கு. அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டு இருக்கும். ரிஷபராசி என்பவர்கள் வேலை வாய்ப்புல, அதாவது நண்பரை நம்பி போனோம் அப்படின்னா, கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொன்ன மாதிரி தான். அதாவது என்னப்பா வேலை அப்படின்னா, கப்பல்ல வேலை. கப்பல்ல என்ன வேலை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நடுக்கடலுக்கு போகும், போய் கப்பல் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், எங்கேயாவது நின்றுச்சுன்னா அப்ப நீங்க இறங்கி தள்ள வேண்டி இருக்கணும். அப்புறம் சம்பளத்தை யார் வாங்குவா அப்படின்னா, சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேங்கன்னு. அந்த மாதிரி யாரையும் நம்பி போனோம்னா சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்துல நிறைய அச்சீவ் பண்றதுக்குண்டான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்ல, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வர வேண்டியிருக்கும், தடங்களாய் தான் வர வேண்டியிருக்கும். பட் தடங்களை ஃபேஸ் பண்ணி அப்படியே பேக் அடிக்காம கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். பாலகிருஷ்ணன் சார். ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே, முதல்ல உங்களுக்கு வருமானங்கள் கூடுமா, மன நிம்மதி வருமா, சார் பணத்தை கூட விடுங்க, எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குமான்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். சார் யூஎஸ்ல சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்களே சார். எப்பவுமே தமிழன் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, உழைக்க தெரிந்தவன், பிழைக்க தெரிந்தவன். இவன் தன்னுடைய மூலதனத்தை எதுவா போடுறான், உழைப்பை போடுறான். உழைக்க தெரிந்தவன், பிழைக்க தெரிந்தவன். யூஎஸ் இல்லைன்னா என்ன, லண்டன் போகலாம், வேற நாட்டுக்கு ஜெர்மனுக்கு போகலாம், நியூசிலாந்து போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம். ஆக இந்த உலகமே உங்களுக்கு கதவுகள் திறந்து வைக்குது. அப்போ கடந்த 7 வருஷமா ஏற்பட்ட அனுபவம் இருக்கு பாருங்க. அன்பினால் பாசத்தினால் கட்டுண்டு மிக மோசமாக போயிட்டீங்க. வருமானங்கள் பாதிச்சது. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இந்த குரு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருவார். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்ங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. படிக்கிறதுக்கு போகலாமா, பிள்ளைங்களுக்கு படிக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது சைடில் பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் உள்ள பிரச்சனை என்னன்னு நீங்கள் யோசிக்கணும். சரியான சிந்தனையும் தெளிவான முடிவும் எடுத்தா ரிஷபராசி அடிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஆனால் இவங்க ஜாதகத்தில் இதை எடுப்பாங்களா? இப்போ கூட இந்த ப்ரிடிக்ஷனை கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சார் ஏதோ சொன்னீங்க, ரைட், ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பீங்களே ஒழிய, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பயணம்னு முடிவு எடுப்பீங்களா? இதை மட்டும் நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 வேலை கிடைக்குமா? கிடைக்கும். திருமணம் நடக்குமா? நடக்கும். வீடு கட்டுவேனா? கட்டுவீங்க. வாகனங்கள் வாங்குவீங்களா? வாங்குவீங்க. கல்யாணத்துல உங்களுக்கு நல்லபடியா குழந்தைகள் பிறக்குமா? பிறக்கும். இப்படி சுப பலனா சொல்லிட்டு போகலாம். இன்னும் அதிகமான சுப பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் தானே. இன்னும் நான் ஜாஸ்தி கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம்? திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. எல்லாரும் தான் திருப்பதிக்கு போயிட்டு வராங்க. ஆனா திருப்பதியில நீங்க யாரை பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு அற்புதமான திருத்தலம். அந்த கோவில்ல போயிட்டு செந்தூர பூஜை செஞ்சு சுவாமியினுடைய செந்தூரத்தை வச்சுங்க. சார் அந்த செந்தூரம் வச்சா எனக்கு பயன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். மங்களத்தை தருபவன், மங்கள ரூபன், அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி அங்கே இருக்கிறது. நிறைய பேர் கோவிந்தா கோவிந்தா நாராயணான்னு திருப்பதிக்கு போயிட்டு வராங்களே ஒழிய பொக்கிஷம் கொட்டி கிடக்குது எங்கே? ஜபாலி ஆஞ்சநேயர் கோவில்ல. ரிஷபராசி நேயர்கள் 2026 நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து தீர்க்கமான முடிவு எடுத்தா திருப்பமான ஆண்டாக அமையும். வாழ்க பலமுடன். ஆல் தி பெஸ்ட். கனிமொழி மேம், எப்படி இருக்குது 2026 ரிஷபத்துக்கு? 12 ராசிகள்ல இருக்கக்கூடிய இந்த பம்பர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி ஒரு லக்கி ராசி அப்படின்னு சொல்ல போனால் இந்த 2026 கண்டிப்பாக ரிஷப ராசி தாங்க. ஸோ ரிஷப ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ இது நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி இது பொது பலனா அப்படின்னா
இது பொது பலன் தான். ஏன்னா வந்து சனி பகவான் வந்து 11ல் வரார், லாபஸ்தானத்தில் வரார் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு டவுட். ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு சனி பகவானை பார்த்தாலே ஒரு பயம், ஒரு இது இருக்கும். பட் ரிஷப ராசிக்கு அந்த மாதிரி கிடையாது. ரிஷபத்துக்கு 11 லாபஸ்தானத்தில் வரதுனால திடீர் அதிர்ஷ்டம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம். நீங்களே மறந்துருப்பீங்க, அவங்க கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து உங்களுக்காக வந்து செல்ஃப் கால் அடிச்சு உங்களுக்கு வரக்கூடிய வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து தீரும். சரி, அப்போ இந்த ரிஷப ராசிக்கு வந்துட்டு இந்த 2026 அப்படிங்கிறது பொருளாக்கத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு தசா காலங்களா மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்களோட அக வாழ்க்கைக்கு, அதாவது உங்களோட உடல் நலத்திற்கு சற்று கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ரிஷபம் பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல உங்களுக்கு அக ரீதியா, உடல் ரீதியா ஏதாவது இனிஷியேஷன், ஒரு மெடிகேஷன் எடுக்கணும், உங்களோட மன ரீதியான விஷயங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க. அதுவும் பர்டிகுலரா மீடியா ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது ரிஷபராசியாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு புதுசாக ஏதாவது மூவிஸ் வந்து உங்களுக்கு சைன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், வரக்கூடிய ஒரு வருமானம், இது எல்லாமே மீடியா ஃபீல்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்துட்டு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கட்டாயமாக பொருந்துங்க. ஸோ இந்த 2026 வரக்கூடிய இந்த பெயர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முற்பாதியும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிற்பாதியும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஜூன் மாதத்துக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர்ச்சியால் உங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு அதை வரக்கூடிய 6 months வந்துட்டு பொருளாதாரம் எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக கிடைக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் வந்து பேணி காக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் ரீதியான விஷயங்கள். உடல் ரீதி அப்படின்னா வெறும் உடம்பு மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க. கட்டாயமா வந்து உங்களோட மனம் உங்களோட சைக்காலஜிக்கல் இஷ்யூஸு, சைக்காலஜிக்கலை பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த 2026 அப்படிங்கிற பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்குங்க. அப்போ ஒரு ஆணுக்கு இல்லை ஒரு பெண்ணுக்கு பொருளாதாரம் மட்டும் இருந்தால் பத்தாது. ஏன்னால் எப்பவுமே வந்துட்டு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ இந்த ரிஷபராசி 2026 கூடிய எல்லா ஆட்களும் அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னவோ அதை கொஞ்சம் வந்து நீங்க கவனமா பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தை பத்தி ஒரே பண்ண வேண்டாம். எங்க இருந்தாவது எப்படியாவது உங்களோட பிழைப்புக்காகட்டும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது 2026 கண்டிப்பா வந்தே தீருங்க. ஸோ உங்களோட முதல்ல உடல் ஆரோக்கியத்துல கவனம். பஞ்சநாதன் சார், எப்படி இருக்கு ரிஷபத்துக்கு 2026? ரிஷபராசி ஸ்திர ராசி, அதுல பயணக்காரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ இந்த ஆண்டு இவர்கள் செய்யக்கூடிய பயணங்கள் இவர்கள் வாழ்க்கையில மிகுந்த அனுகூலத்தை உண்டுபடி தரும். அனுகூல ஸ்தானாதிபதி இவர். மிகச்சிறந்த பயணங்கள், மிகச்சிறந்த வெற்றிகள், வாழ்க்கையில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அப்போ எந்த தருணத்தையும் எந்த நாளையும் இவங்க தவறவிடக்கூடாது. இதுல ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு அழகு கலையின் மீது ஒரு அதிகமான நாட்டம். ரொம்ப அழகா நம்மளை வச்சுக்கணும், ஒரு நல்ல ஜிம்முக்கு போகணும், பாடியை நல்லா வச்சுக்கணும், இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உண்டு. ஏதாவது ஒரு கலை ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டு இவர்கள் கலை முயற்சியில் வெகுவா ஈடுபடுவாங்க. ஆனால் இவர்களை அந்த முயற்சியில் வெற்றி பெறாதபடி தடுப்பதற்கு பலர் பேர் இருப்பார்கள். அந்த ரிஷபராசியை சேர்ந்த சுக்கிரன் அஷ்டமத்தில் போய் உட்கார்ந்தா அப்போ முயற்சி தடைப்படுத்த பார்ப்பார்கள். ஆனால் இவங்க ஜெயிப்பாங்க. முதலே சொல்லியிருக்கேன், இவர்கள் முயற்சி ஸ்தானாதிபதி வந்து உட்கார்ந்துட்டார் ராசியில, ஸ்திர ராசியில. அப்போ வெற்றி பெறுவார்கள், அது சந்தேகம் இல்லை. 2ஆம் இடத்திற்குரிய புதன் பகவான் வந்து எங்க உட்கார்ந்துருக்காரு? அஷ்டமத்துல. நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரிஷபராசிக்கு பலன் சொல்லும் போது அஷ்டமஸ்தானத்தை தான் அதிக கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்களே, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அஷ்டமஸ்தானம் எப்படிப்பட்டது என்று எல்லாருக்குமே நமக்கு தெரியுமே. எவ்வளவு தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகளை உருவாக்கும் தெரியுமே. அந்த 2ஆம் இடத்திற்குரிய வாக்குஸ்தானாதிபதி புதன் என்னைக்கு அஷ்டமத்தில் உட்கார்ந்தாரோ எதிலும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை யோசியுங்கள். நீங்க போடக்கூடிய கையெழுத்து உங்கள் வாழ்க்கையுடைய தலைவிதியை மாற்றலாம். ஒரு அலுவலகத்துல, ஒரு வங்கியில பணிபுரியறீங்க, உங்க மேலதிகாரி ஒரு இடத்துல கையெழுத்து போட சொல்றாரு, இதுல கையெழுத்து போடுங்க, இந்த லோன் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கையெழுத்து போட்டு பின்னால சிபிஐ விசாரணை வரைக்கும் மாட்டலாம். அப்படிப்பட்ட சிக்கல் இருக்கும். உங்கள் மனதிற்கு நியாயமாப்பட்ட கையெழுத்து போடுங்க. அதுலதான் கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்திற்குரிய சூரியன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். அப்ப புதுசா வீடு மனை கட்ட போறோமா, மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். அடுக்குமாடி குடியிருப்புல நம்ம குடியிருக்கிறோமா, நமக்கு அதுக்கான பட்டா விஷயம் கரெக்டா இருக்கா, ரொம்ப செக் பண்ணணும். 4ல் இருக்கக்கூடிய கேது 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை படிப்புல கவனமாக இருங்க அப்படின்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஆண்டு ஆரோக்கிய விஷயத்துல ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. செயற்கை முறை கருத்தரித்தில்லாத குழந்தை பிறக்குமா? பலருடைய கேள்வி இது. 5ஆம் இடத்திற்குரிய புதன் பகவான் அட்டமத்திலே அமர அவனை குரு பார்க்க இந்த ஆண்டு அற்புதமான குழந்தை பாக்கியம். செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு யாரெல்லாம் காத்திருக்காங்களோ நல்ல முறையில குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் அவர்களுக்கு கூடி வருகிறது. நிறைய சொல்லலாம். ரிஷபராசிக்கு அவ்வளவு அற்புதமான பலன்கள் இந்த ஆண்டு காத்திருக்கிறது. 11ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வெற்றி மீது வெற்றியை அள்ளி தருவார். உங்களுக்கு இன்னும் மிகுந்த மேன்மைகள் வருவதற்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யணும். அவளை வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்து கொண்டு வருகிற போது மென்மேலும் வெற்றிகளை பெற்று
ஒரு முகமலர்ச்சியோடு இந்த ஆண்டில் உங்க வாழ்க்கை அமைய போகிறது. Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles,